ஆண்டவருடைய நாமம் மகிமை படுவதாக. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கென்று நாம் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். இந்த இடத்துல பிரசங்கியுடைய வாக்கியம் நமக்கு தேவ தயவும் சமயமும் வாய்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாம் பல காரியங்களுக்கு என்ன செய்வோம்? ஆசைப்படுவோம், நிறைவேற வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணுவோம். இவ்வளவுதான் நமக்கு திறமைகள் இருந்தாலும் முயற்சிகள் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் தேவன் தான் என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கி கண்டுகொள்கிறார். அந்த சூழ்நிலைகளை தேவன் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராம். தேவனுடைய தயவு இல்லாட்டில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அது நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆமென். அப்ப நமக்காக தேவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த காலத்தில் சூழ்நிலைகளை உருவாக்கி நமக்கு தயவு பாராட்டுறதுக்கு தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருப்பார் ஒரு நேரத்தை. இந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறாராம். ஆமென். அதான் பிரசங்கி வானத்துக்கு கீழே கண்டுகொண்ட ஒரு காரியம். தேவனுடைய ஜனங்களுக்கும் சரி மற்ற காரியங்களுக்கும் சரி ஒவ்வொரு சமயத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நாம் என்ன தேவனை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியவைகளை செய்து தேவனுடைய சமயத்துக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். தேவன் ஒரு தயவு கொடுக்காவிடில் நமக்கு ஒன்றுமே என்ன செய்யாது? வந்துவிடாது. அதுதான் பிரசங்கி இந்த இடத்துல நமக்கு போதிக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். வாசிப்போம். புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரம் 37வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆமென். இப்போ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும். ஆமென். தேவன் சொல்ல வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய குறுக்கீடு இல்லாமல் ஒன்றும் நிகழாதென்றார். ஆமென். ஆண்டவர் கட்டளையிடாமல் இது வாய்க்கும் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஆமென். தேவன் கட்டளையிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ கட்டளை அவசியமாக இருக்கிறது. தேவன் ஒரு சம்பவத்தை இந்த உலகத்தில் நடப்பிக்கிறதுக்கு அவர் அனுமதிக்காமல் நடக்காது. ஆமென். அவர் அனுமதிக்கும் போதுதான் என்ன செய்கிறது? எல்லாமே நடக்கிறது. சில தீமைகள் கூட நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கப்படுகிறது. சில நன்மைகளை தேவன் என்ன செய்யார்? அனுமதிப்பார். எல்லாமே தேவன் கட்டளையிடாமல் ஒன்றும் நடக்காது. தேவன் இல்லாமல் இவைகள் நடக்கும் என்று நாம் சொல்லவும் கூடாது. ஆமென். தேவன் இல்லாமல் இவைகள் எல்லாம் நடக்கும் என்று நாம் சொல்லக்கூடாது. ஆமென். தேவன் கட்டளையிடாமல் காரியம் நடக்கும் என்று சொல்லக்கூடாது. தேவன் கட்டளையிடுவார், தேவன் செய்வார். தேவனுடைய கரங்களெல்லாம் எல்லா அதிகாரம் இருக்கிறது. ஆமென். தேவனை மகிமைப்படுத்தி தேவன் மேல விசுவாசம் வைத்து நாம் சொல்ல வேண்டும். ஆமென். தேவன் செய்வார் என்று சொல்ல வேண்டும். ஆமென். தேவன் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது. ஆமென். நாம் சில வேளையில தேவன் இல்லாமல் நமக்கு நாமே சொல்லிக் கொண்டு விடுவோம். ஆனால் நாம் தேவனை முன்வைத்து சொல்ல வேண்டும். ஆமென். தேவனுடைய வழிகளை முன்வைத்து நாம் பேச வேண்டும். தேவனுடைய நடத்தல் இப்படி இருக்குதென்று நினைத்து நாம் பேச வேண்டும்.
ஆமென். அப்ப தேவன் அவைகளை கட்டளையிடுவார் என்று விசுவாசித்து பேச வேண்டும். அதான் தேவனுடைய வழிநடத்தலை பார்த்து பேச வேண்டும். தேவனை விட்டு நாம் புறம்பாக இருந்து பேசக்கூடாது. ஆமென். புறம்பாக இருந்து நாம் பேசக்கூடாது. தேவனுக்குள்ள இருந்து நாம் பேச பழக வேண்டும். ஆமென். நாம் சில வேளைகளில் நம்மை நாமே தேற்றிக் கொள்வோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை நிறுத்தி சம்பவங்களை ஆராய்ந்து பேச வேண்டும். சில நம்முடைய சுயம் பேசுகிறதாக இருக்கும். சுயத்தின்படி தேவன் நடத்த மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துவார். ஆமென். பிரசங்கி என்ன சொன்னார்? அவருடைய தயவில்லாமல் சமயம் வாய்க்காமல் அந்த நேரம் வராமல் நடக்காதென்று. ஆமென். எப்படி நாம் பேச வேண்டும்? அந்த சமயத்தில் தேவன் செய்வார். ஆமென். அதான் விசுவாசித்து பேச வேண்டும். ஆமென். அந்த தேவன் அந்த தயவை கொடுப்பார் என்று விசுவாசித்து பேச வேண்டும். அவர் இல்லாமல் ஒன்று நடக்காது. அதில் பிரசங்க என்ன சொல்றார்? பல முயற்சிகளை மனுஷன் ஏறெடுக்கிறான். எடுத்தாலும் அது சமயம் வர வேணும். அந்த முயற்சி எடுத்து அந்த தேவன் ஒரு சமயம் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்தில் தான் அவைகளை செய்வாராம். ஆமென். இதுதான் நம்முடைய தேவனை குறித்ததான அறிவிலை நாங்கள் வளர வேண்டும். தேவனுடைய செயல்கள் இப்படி இருக்கிறது என்று நாம் வளர வேண்டும். அப்படி வளருகிறவர்கள் பதறமாட்டார்கள். ஆமென். அப்படி வளருகிறவர்கள் விசுவாசிப்பார். தேவன் அந்த காலத்தில் என்ன செய்வார் என்கிறதை அவர்களுக்கு புரிந்துவிடும். அவர்கள் அந்த புரிதலின்படியே விசுவாசத்திலே வாழுவார்கள். ஆமென். அவர்கள் உணர்ச்சியிலே வாழ மாட்டார்கள். அவர்கள் விசுவாசத்திலே வாழ்வார்கள். ஆமென். காண்கிறபடி அவர்களுடைய வாழ்க்கை இருக்காது. அவர்கள் விசுவாசிக்கிறபடி அவருடைய வாழ்க்கை இருக்கு. ஆமென். நாம் தேவனுடைய விசுவாச சந்ததியாக இருக்கிறோம். ஆமென். என்னும் ஒரு வாக்கியத்தை வாசிப்போம். யாத்திரையாகமும் 14:14 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். பாருங்க, தேவன் தன்னுடைய ஜனத்துக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். ஆனா தேவனுடைய ஜனம் பயப்படக்கூடாது. ஆமென். இப்ப மோசையுடைய அவர்களுக்குரியான வார்த்தை என்ன? நீங்கள் பயப்படாதிருங்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக எதிரிகள் அவர்களை கொலை செய்யவும் நீர்மூலமாக்கவும் பின்தொடர்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றா அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். என்ன? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். அப்ப தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக போராடுகிறவராக இருக்கிறார். யாரோடு போராடுகிறார்? எதிரிகளோடு போராடுகிறவராக இருக்கிறார். ஆமென். தேவன் தன்னுடைய எதிரிகளோடு, ஜனங்களுடைய எதிரிகளோடு போராடுகிறவராக இருக்கிறார். இந்த போராட்டம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஆமென். ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது மோசைக்கு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆமென். ஏன்? தேவன் மோசைக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். தேவன் மோசைக்கு காண்பித்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்களுக்காக தேவன் போராடுவார் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப தேவஜனம் என்ன செய்கிறது? பயப்படுகிறது. பயப்படுகிற நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். ஆமென். உங்களுக்காக தேவன் போராடுவார். அவர்களுடைய சூழ்நிலை என்ன? அவர்கள் பின்வாங்கி போக முடியாது, முன்னேறி போக முடியாது, இடப்பக்கம் வலப்பக்கம் அவர்கள் தப்பிவிட முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட முடியாத சூழல்ல தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதுதான் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பு. ஆமென். வைத்திருக்கிற அவருடைய முடிவாக இருக்கிறது. அதைத்தான் மோசே சொல்லி என்ன செய்கிறார்? ஆற்றி தேற்றுகிறார். நமக்கு பயம் வரும்போது, அவர்கள்
பயந்தார்கள். ஒரு பக்கத்தில் தேவனை நோக்கி அழுகிறார்கள், மறுபக்கத்தில் ஒரு முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இறந்து விட்டால் போதும், மடிந்து விட்டால் போதும், ஏன் இந்த வனாந்தரத்தில் இந்த தீங்கில நம்மை கொண்டு வந்தீர்கள் என்று மோசையோடு முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் அப்படி முறுமுறுக்காமல் தேவனை விசுவாசித்திருக்க வேண்டும். ஏன்? நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து சாகிறதை விட இந்த இடத்துல உம்முடைய சமூகத்தில் இந்த விடுதலையாக மறிக்கிறது எவ்வளவு மேலானது. ஆமென். அடிமைத்தனத்தை விட தேவன் நம்மை விடுதலை ஆக்கி சுதந்திரமாய் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே, இப்ப மடிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், தேவனை நோக்கி அபயமிடுகிறார்கள், மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்க வேண்டிய வசதி வார்த்தை என்ன? நான் எகிப்தில் அடிமையாய் வாழுகிறதை விட இந்த இடத்தை நாம் மறிக்கிறதே மேலானது.